Hi, hello students. Myself Praveen. Welcome to Tamil Engineering Academy. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் தான் படித்த துறையில் ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த துறையில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க. அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேள்விப்பட்டிருப்பாங்கன்னா என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், அடுத்ததாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக எக்ஸாம்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ அதுலேயே அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது என்ன எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணி என்ன எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்றத பற்றி. ஓகேங்களா? இப்போ அதை பற்றியான ஒரு டீட்டெயில் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். லேட்டரான் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு தமிழக அரசில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா என்னென்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும், ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா என்னென்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பிஃபோர் 2024க்கு முன்னாடி என்ஜினியர்ஸை கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்ற எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ரெஸ்பெக்டிவ் இது மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2024ல் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு இல்லாமல் எல்லா சர்வீஸ் எக்ஸாம்ஸையும் ஒன்னா சேர்த்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்ல இப்போ என்ன இன்க்ளூட் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கான எல்லா எக்ஸாம்ஸும், அதாவது சிவில் எக்ஸாம் தவிர்த்து மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்த்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ எக்ஸாம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எத்தனை முறை தமிழ்நாட்டில் நடக்குது, அதில் இன்ஜினியர்ஸ்க்கு எப்போ நடக்குது, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ நடக்குது, அதுவே இன்ஜினியராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் எப்போ நடக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்றது தமிழ்நாட்டில் 3 முறை கால் ஃபார் பண்ணுவாங்க. மினிமலாக 3 முறை கால் ஃபார் பண்ணுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4 முறையுமே கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் வேக்கண்ட்டை பொறுத்து தான் நமக்கு அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. பட் இதுல 3 கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம டீடைலா போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேயா? போகுமா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த இன்ட்ரோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு இருந்தது தான் இவங்க கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. இப்போ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ல என்ன பண்றாங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஃபார் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த இன்டர்வியூ போஸ்ட்ல நமக்கு ஏடி, அடுத்ததா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸை இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்ல கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸை இந்த போஸ்ட்ல அவங்க எடுக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் நடக்கிற எக்ஸாம்ஸ். செகண்ட் என்ன எக்ஸாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் தான். இது நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? இது நான் இன்டர்வியூ போஸ்ட். இதுக்கு யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் என்ஜினியர்ஸ் தான் இங்க நமக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்ல, மற்ற துறையில இருந்தும் நமக்கு எடுக்கிறாங்க. அடுத்ததா தேர்டு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல். ஓகேங்களா? இந்த 3 எக்ஸாம்ஸ் இயர்லி நமக்கு டிஎன்பிசி கண்டக்ட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க இன்ஜினியர் ஆகணும்னா இந்த 3 எக்ஸாம்ஸை தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், அடுத்ததா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட் இன்ஜினியர்ஸை எடுப்பாங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஃப்ரெஷர்ஸை எடுப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ் என்ஜினியர்ஸ், ஃப்ரெஷர் என்ஜினியரா இருந்தீங்கன்னா எடுப்பாங்க. அடுத்ததா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ போஸ்ட்ல ஃப்ரெஷர்ஸும் எடுப்பாங்க, சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டும் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நீங்க இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. இந்த 3 எக்ஸாம்ஸ் ஒருத்தர் இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக, தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் எடுப்பாங்க. அடுத்ததா
நான் இன்டர்வியூ போஸ்ட் ஃப்ரெஷர்ஸை எடுப்பாங்க. அடுத்தது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே டிப்ளமோ ஐடிஐ லெவல் போஸ்டையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே ஸோ இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸும் அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வித் சிலபஸ் கோடோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து இந்த சிலபஸ் கோட்ல இருந்து படிக்கணும். ஓகேங்களா, அதை பற்றியான புக் இன்ட்ரோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ போகலாமா? இப்போ ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்க்கு செக் பண்ண போறோம். ஓகேங்களா, இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே எழுத போறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம போகலாம்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்க, பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்க. ஓகேங்களா, ஃப்ரெஷரா இருக்கீங்க. அப்போ டிஎன்பிசியில என்னென்ன போஸ்ட் இருக்கு, அடுத்ததான் டிஆர்பிலையுமே நீங்க போகலாம்ப்பா. ஸோ டிஆர்பிலையுமே ப்ரொஃபசர்ஸ் வேலை இருக்கு. ஸோ அந்த வேலைக்கும் நம்மளால போக முடியும். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்க, பிஇ பிடெக். ஓகேங்களா, ஸோ பிஇ பிடெக் ஃப்ரெஷர் நீங்க. அடுத்ததா என்ன டிபார்ட்மெண்ட்னா எலக்ட்ரிக்கல். இப்போ அதுல வந்து நீங்க என்ன கோட்ல எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கோட் ஆஃப் எக்ஸாம் வந்து 400. ஓகேங்களா, இந்த 400 அப்படின்ற கோட்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதணும். நீங்க அந்த சிலபஸை தான் படிக்கணும். ஓகே, ஸோ இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் எடுப்பாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டான்ஜென்கோல இருந்து ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 600 ஏஇ வேக்கன்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துடும். அடுத்ததான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏடி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிடபிள்யூடி. அடுத்ததா இந்த எக்ஸாம்ல நமக்கு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் 2 போர்டுமே நமக்கு ஏஇ எலக்ட்ரிக்கலை எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன இருக்குன்னா டிஆர்பிலையுமே ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா டீடைல்டா சொல்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ட்ரிபிளில பிஇ பிடெக் ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஸோ டிஎன்பிசிஸ்ல நடக்கிற எக்ஸாம்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா, இதெல்லாமே டிஎன்பிசிஸ்ல நடக்கிற எக்ஸாம். அடுத்ததா டிஆர்பில நடக்கிற எக்ஸாம். ஸோ டிஆர்பில என்ன இருக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டுமே ஃப்ரெஷர்ஸா இருந்தா எலிஜிபிள் தான். பட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்கல்ல, இதுக்கு வந்து நீங்க எம்இ முடிச்சிருக்கணும். பட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு பிஇஏ என்எஃப் தான். ஓகே, மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பிஇ இஸ் என்எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் பிஇ பிடெக் ஃப்ரெஷர், டிஎன்பிசியில் நடக்கிற எக்ஸாம்ஸ். அடுத்ததான் டிஆர்பியில் நடக்கிற எக்ஸாம்ஸ். அடுத்த டிபார்ட்மெண்ட் போகலாங்களா? ஸோ இல்லை இதுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டிப்ளமோக்கெல்லாம் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்த்துட்டு போவோம். ஓகே, இப்போ அதுவே நீங்கள் பிஇ பிடெக் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து சப்ஜெக்ட் கோட் 400 அப்படின்ற சிலபஸ்ல தான் எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்ததா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ், அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அடுத்து டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல், டெப்டி மேனேஜர் சேஃப்டி, மேனேஜர் எலக்ட்ரிக்கல், யூனிட் ஹெட். ஸோ இது எல்லாமே ரெஸ்பெக்டிவ் போஸ்ட். இந்த சைட்ல நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட். ஓகேயா, ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த கோட்ல தான் நடக்க போகுது. ஓகேயா, இது எல்லாமே நமக்கு இந்த கோட்ல தான் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஏஎம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன்ல. ஸோ அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட்ல. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு போஸ்ட் தான். ஓகேங்களா, ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிறது குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லையான்றது, அடுத்ததான் என்ன எக்ஸாம் கோட்ல நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது போகுமா? அடுத்து இப்போ நெக்ஸ்ட் டிப்ளமோ லெவல் பார்ப்போம். ஸோ ஓகே, நீங்கள் இப்போ ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க, டிப்ளமோவில் நம்ம எழுதணும், சப்ஜெக்ட் கோடு வந்து 446. அதுவே நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு 436. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிஸில் தான் நடத்துகிறாங்க. ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி தான். இப்போ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்க்கு டிஆர்பி எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படி இருக்குல்ல, ஸோ அந்த போஸ்ட்டு. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஎன்இபியில் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 600 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. அடுத்ததாக டெஸ்டருக்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். ஸோ எய்தர் பி லைசன்ஸ் நீங்கள் ஹோல்டராக இருக்கும். ஓகேங்களா, பி லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது ரெஸ்பெக்டிவ் இது வந்து ஐடிஐ போஸ்ட். இந்த 2 இருக்குங்கல்ல, டெக்னீஷியன்ஸ்ன்றது இது ஐடிஐ போஸ்ட். ஸோ இது டிப்ளமோ போஸ்ட். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ இப்போ நீங்க என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ
இப்போ தேர்ஃபோர் அதுக்கான சிலபஸ் டீடைல்டா நமக்கு தெரியணும்ல. ஸோ அதை நம்ம இங்க ஸ்கிரீனிங் பண்றோம்ப்பா. நீங்க வேணும்னா லேட்டரா வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து லிங்க்லயுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஇ பிடெக்கா இருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களோட சப்ஜெக்ட் கோடு. அடுத்தது டிஆர்பிக்கு இருக்கீங்க. ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இதுதான் உங்களோட சப்ஜெக்ட் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிப்ளமோ அண்ட் ஐடிஐக்கான சிலபஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் இந்த டீடைல்டு இன்ஃபோவை ரெஸ்பெக்டிவ் டெலகிராம் குரூப்பும் நம்ம லிங்க்ல ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெஸ்பெக்டிவ் டெலகிராம் குரூப்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஐடிஐக்கான சிலபஸ் அண்ட் டிப்ளமோக்கான சிலபஸ். ஸோ இப்போ ஓகே, ட்ரிபிள்இக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ அடுத்ததா அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றது நமக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார் பிஇ பிடெக் லெவலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு YCTன்ற புக் இருக்கும். ஸோ ஃபார் ஏஇ புக்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்ததா ஜேபி குப்தா அப்படின்ற புக்கை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேண்ட் புக் மேடிசி, நமக்கு மேடிசி பப்ளிகேஷன்ல இருந்து ஹேண்ட் புக் இருக்கும். அந்த ஹேண்ட் புக் நல்லா இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்க பிசிக்ஸ் வாலாவில் இருக்கிற கான்செப்ட் பூஸ்டர் அந்த திங்ஸ் எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ லெவல் அண்ட் ஐடிஐ லெவலுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஸோ ஜேஇ கைண்ட் ஆஃப் புக்கையும் அண்ட் தென் இந்த கேப்சூல் வரும், நமக்கு YCTல கேப்சூல் வரும். ஓகேங்களா? அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் போவோமா? அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ ட்ரிபிள்இ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இசிக்கான எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க ஈஸியா இருக்கீங்க, பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா இப்போ டிஎன்பிசியில் நமக்கு எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு போஸ்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பட் சிலபஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் கோட்ல தான் நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. சிலபஸ் கோட் என்னன்னா 403. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டான்ஜென்ட் கோல இருந்து நமக்கு எடுப்பாங்க, தட் இஸ் டிஎன்இபி. அடுத்ததா பிடபிள்யூடிலையுமே நீங்க வந்து காம்படிட் பண்ண முடியும். நீங்க வந்து ட்ரிபிள்இ சிலபஸ்ல எக்ஸாம்ஸ் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இசிஇ சிலபஸ்ல தான் நீங்க எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறீங்க. அடுத்ததா என்னோட டிஆர்பி எக்ஸாம்ஸ். ஸோ இசிக்குமே நமக்கு டிஆர்பில இருந்து ஹியூஜ் வேகன்சிஸ் வரும், வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இசிஇ நீங்க டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து 447 அப்படின்ற சப்ஜெக்ட் கோட ஃபாலோ பண்ணணும். ஸோ இசிஇ நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 403 அப்படின்ற சப்ஜெக்ட் கோட ஃபாலோ பண்ணணும். ஸோ அகைன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் காமன் டான்ஜென்ட் கோல இசிக்கும் எடுப்பாங்க, ட்ரிபிள்இக்கும் எடுப்பாங்க. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இசியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஎன்பிசியில் ரெக்ரூட் பண்ணுறது இல்லைப்பா. ஓகேங்களா? ஆஸ் பர் நவ். ஸோ ஃபியூச்சரில் மேபி ஆட் ஆகலாம். இப்போ அடுத்தது சிலபஸ். ஸோ பிஇ பிடெக்காக இருந்தீங்கன்னா 403 அப்படின்ற சப்ஜெக்ட் கோடில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஆர்பிக்கு வந்து இந்த சிலபஸ். அடுத்ததான் டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா இதுதான் நம்மளோட சிலபஸாக இருக்கும். சிலபஸ் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகுமா? ஸோ அடுத்ததான் இதுக்கான புக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன புக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், ப்ராக்டிஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார் பிஇ பிடெக்காக இருந்தீங்கன்னா எஸ், ஹேண்ட் புக் இஸ் நெசசரி. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஹேண்ட் புக் அப்படின்றது நமக்கு இருக்கும். தட் இஸ் குட். ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை தவிர்த்து கொஷின் ப்ராக்டிஸ்க்கு YCT ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோவாக இருந்தீங்கன்னா எஸ், ஜேஇயும் கேப்சூலும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள போகலாமா? ஓகேங்களா? அடுத்ததான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஎன்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிசியில் நடக்கிற எக்ஸாம்ஸை வந்து எலக்ட்ரிக்கல் சிலபஸில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருக்கீங்க, இஎன்ஐ படிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷர் இஎன்ஐ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரிபிள்இ சப்ஜெக்ட் கோட் 400ல தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் 400ல எழுதுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஈக்குவலன் கொடுத்து தான் எழுதணும். குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். பிகாஸ் இஎன்ஐ வந்து ட்ரிபிள்இக்கு ஈக்குவலன் தான். ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரிபிள்இ சிலபஸில் எழுதுனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதை தவிர்த்து உங்களோட சிலபஸ்லயே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ எங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம்ஸில் உங்களோட ஓன் சிலபஸ். ஓகேங்களா? உங்களோட ஓன் சிலபஸ்ல நீங்க வந்து டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அடுத்ததா நீங்க இஎன்ஐயா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க,
இஎன்ஐ சார் நான், ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்குது லைக் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்லையோ ஒரு வேற ஏதோ இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா எஸ், அப்போ நீங்கள் வந்து இந்த கோடில் எழுதலாம். அப்போ 402 அப்படின்ற கோடில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் டெப்டி மேனேஜர் இருப்பாங்க சிமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து. அடுத்தது நீங்கள் டிப்ளமோவாக இருந்தீங்கன்னா எஸ், டிப்ளமோவாக இருந்தாலும் யூ நீட் டு ஃபாலோ அப் டு த எலக்ட்ரிக்கல் சிலபஸ் அப் டு திஸ். ஓகேங்களா? மேபி ஃபியூச்சர்ல ரிவைஸ் பண்ணலாம். டிஎன் டேஞ்சன்கோ வந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு தனி சிலபஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஎன்ஐயா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் டிஎன்பிசியோட ட்ரிபிள் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ டிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருக்கீங்கன்னா அப்போ உங்களோட ஓன் சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இஎன்ஐயா இருக்கீங்க, நான் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணும் சார், அப்போ எனக்கு என்ன புக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். ஓகேங்களா? சிலபஸ் வந்து திஸ் இஸ் த சிலபஸ். பிஇ பிடெக்கோட ஓன் சிலபஸ் உங்களுக்கு என்னன்னு கொடுத்துருக்கேன். டிஆர்பியோட சிலபஸ், அடுத்ததான் டிப்ளமோ லெவலோட சிலபஸ். கரெக்டா? டிப்ளமோட சிலபஸ், பிஇ பிடெக்கோட எக்ஸ்பீரியன்ஸ்டோட சிலபஸ் இது. கிளியரா? ஃப்ரெஷரா இருந்தா 400, ஃப்ரெஷர்னா 400 கோடு, சப்ஜெக்ட் கோடு. ஓகேங்களா? சப்ஜெக்ட் கோடு வந்து 400 ஃப்ரெஷர். ஸோ இஎன்ஐ முடிஞ்சிருச்சு இல்லை? ஓகேங்களா? இஎன்ஐக்கான ப்ராக்டிஸ் கொஷின் லெட். ஓகேயா? ஸோ இஎன்ஐக்கான ப்ராக்டிஸ் புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புக் ஆன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அடுத்ததா மேடிசியில் நமக்கு எம்சிக்யூஸ் புக்ஸ் இருக்கு, அடுத்ததா மெக்கானிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி படிக்க, எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி படிக்க. ஓகேங்களா? ஹேண்ட் புக் இஸ் மஸ்ட். ஓகே, ஸோ மஸ்ட் நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ அடுத்ததா ஸோ இப்போ இந்த மேலே சொன்னதுல இருந்த 3 டிபார்ட்மெண்ட்கான கிளாஸஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதுக்கான தம்ப்நெயில் தான் அது. ஓகேங்களா? ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்ச் வந்து Feb 9 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஆர்ஆர்பி சிபிடி 2க்கான கிளாஸஸும் நம்ம லைவ்லேயே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நம்பருக்கு கால் பண்ணி வந்து டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ இந்த கோர்ஸில் என்னென்ன நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம நிறைய இதுக்கப்புறமா ஃப்ரீயாகவே லைவ் கிளாஸஸ் போட போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக டெய்லி நம்ம ஃப்ரீயாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இட் இஸ் அ கைடன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ்ன்றது அவர் கைடன்ஸ் தான், பட் ரிசோர்ஸ் நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோர்ஸில் என்ன இருக்கும்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒருவேளை உங்களால் பார்க்க முடியலன்னா அது ரெக்கார்டாக மாறிடும். அடுத்தது நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூலில் எப்போ எக்ஸாம் ஸ்கூலில் கவர் பண்ணிடுவோம். டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்து கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 2 years. நீங்கள் இந்த கோர்ஸை 2 years வரைக்கும் பார்த்துக்க முடியும். அடுத்து எவ்ரி கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ லேட்டராக நம்ம அந்த மெட்டீரியலாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்டோட எண்டில், எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும்னா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும். அடுத்ததான் டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் நம்மளே ஓனா வந்து லான்ச் பண்ணுவோம். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அடுத்து 1-to-1 கைடன்ஸ் அண்ட் டெலகிராம் குரூப்ஸ்ல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்தரா உங்களோட என்கொயரிஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நாட் ஃபார் த பெய்டு ஸ்டூடெண்ட். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கண்டென்ட்டை நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் பர்சனல் கைடன்ஸ் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கிடைக்கும். ஓகே? ஸோ அடுத்ததாக ரிமைனிங் டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம கிளியராக பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ்லாம் என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸ்டு எலிஜிபிள் எங்கெங்கே இருக்காங்க, அடுத்ததாக டிப்ளமோ அண்ட் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் மெக்கானிக்கலை பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் ஃப்ரெஷராக. ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் இஸ் 399. ஸோ ஏடி, ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏடி. ஸோ இந்த ஏடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே யூ ஆர் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? நீங்கள் ஏடிக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ டிஎன்இபியில் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் ட்வேட் அப்படின்ற ஒரு போர்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபிஷரிஸ், மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளோட டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் மெக்கானிக்கல் ஃப்ரெஷராக இருக்கீங்க,
அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் கோடு வந்து 399. அடுத்ததா இதுதான் உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, அடுத்ததா ஸோ உங்களுக்கு எஸ்டிஆர்பியுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாலிடெக்னிக் லெக்சரருக்கு வந்து பிஇ எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பிஇ எலிஜிபிள், ஸோ இதுக்கு எம்இ தான் எலிஜிபிள். கிளியரா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் தே வில் கிவ் த சம் அமௌண்ட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, அடுத்ததா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பட் ஆல்வேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குன்னா அப்போ நீங்கள் சப்ஜெக்ட் கோட் 399 தான் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ தீஸ் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களோட ரெக்ரூட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த இது இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே அதோட போஸ்ட். ஸோ டெப்யூட்டி மேனேஜர், சேஃப்டி, மெக்கானிக்கல். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்ததாக எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத டீடைல்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ மெக்கானிக்கல்லையே நீங்கள் வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கேன்ப்பா நான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், பட் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த ஐடிஐ பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சிலபஸில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்று இட் இஸ் பியூர்லி ஃபார் த மெக்கானிக்கல். இது வந்து மெக்கானிக்கல் சிலபஸில். ஸோ இந்த மெக்கானிக்கல் சிலபஸ்ன்றது 441. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த 441 டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு மெக்கானிக்கல் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் இருக்கும், மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததா ஸோ இங்கே டிப்ளமோ 310 அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸும் எலிஜிபிள் தான், பிளஸ் மெக்கானிக்கல். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்தோட சிலபஸையுமே படிக்கணும். ஸோ மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எம்விஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்விஐ போஸ்ட் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் படிக்கணும், பிளஸ் மெக்கானிக்கலும் படிக்கணும், சிலபஸ் படிக்கணும். ஆட்டோமொபைல் சிலபஸ், மெக்கானிக்கல் சிலபஸ் படிக்கணும். எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, நீங்கள் மெக்கானிக்கல் இன் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் இன் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் 2 பேருமே எலிஜிபிள். அடுத்ததா இது நம்மளோட சிலபஸ். நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்கன்னா எஸ் 399. ஸோ டிஆர்பிக்கான சிலபஸ் இது. அடுத்ததா இப்போ நம்ம பார்த்தோம்ல டிப்ளமோ சிலபஸ். எஸ், டிப்ளமோ வந்து இந்த 441ன்றது இட் இஸ் பியூர்லி ஃபார் த மெக்கானிக்கல் போஸ்ட், மெக்கானிக்கல் சிலபஸ். இது வந்து மெக்கானிக்கல் பிளஸ் ஆட்டோமொபைலோட சிலபஸ். நீங்க பாத்தீங்கன்னா 20 யூனிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எம்விஏ எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு 20 யூனிட்ஸ் இருக்கும். ஆட்டோமொபைல்ல 10 யூனிட் அண்ட் மெக்கானிக்கல்ல 10 யூனிட் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் நெக்ஸ்ட் போவோம். அடுத்ததான் இது நம்மளோட ப்ராக்டிஸ் புக்ஸ். ஸோ பிஇ பிடெக்கா இருக்கீங்கன்னா எஸ் திஸ் ஆர் த புக்ஸ். எஸ், கண்டிப்பா எப்பவுமே ஹேண்ட் புக் இஸ் நெசசரி. அடுத்ததான் நீங்க ஆர்எஸ் குருமி, ஜேஎஸ் குப்தா பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஆர்கே ஜெயின் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஃபர்தரா OICT நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஜேஇ புக்ஸ் ஃபார் டிப்ளமோ கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் போவோமா. ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் சிவில். ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் ஸோ மேஜர் ரெக்ரூட்டர். ஸோ டிஎன்பிசியோட இன்ஜினியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவிலுக்குன்னா நிறைய வேகன்சிஸ் வரும் அப்படின்றத நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், இதுதான் மேஜர் ரெக்ரூட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் நமக்கு ஏஇலேயே ஒரு 600 to 700 ப்ளஸ் வேகன்சிஸ் மினிமலாக எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மினிமல் வேகன்சிஸ். ஓகேயா, ஸோ சிவில் பிஇ பிடெக் ஃப்ரெஷராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் 398 ஃபாலோ பண்ணுங்க. ஸோ திஸ் ஆர் த போஸ்ட், திஸ் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, போஸ்ட், டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்ததா எஸ் டிஆர்பியுமே சிவிலுக்கும் இருக்கு, டிஆர்பியும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்ததா பிஇ பிடெக் சிவில் படிச்சிருக்கேன் சார், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கேன். எஸ், அப்போ நீங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன்ல வந்து போக முடியும். அடுத்ததான் நெக்ஸ்ட் நான் டிப்ளமோ தான் சார் படிச்சிருக்கேன், டிப்ளமோ அண்ட் ஐடிஐ தான் படிச்சிருக்கேன் சிவில்ல, அப்போ வந்து நான் என்ன பண்றது? ஓகேங்களா, அப்போ உங்களுக்கான ரெஸ்பெக்டிவ் போஸ்ட், அடுத்ததான் இது ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கேன், அப்போ அதுக்கான சப்ஜெக்ட் கோடு வந்து 443. அண்ட் ஐடிஐ படிச்சிருக்கேன், ஐடிஐ என்ன சர்வேயிங், டிராஃப்ட்மேன் அப்படிலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா
ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கிவன் சிலபஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து இன்ஜினியராக இருக்கீங்கன்னா அப்போ சப்ஜெக்ட் கோடு 398 டிஆர்பிக்கான சிலபஸ் இது. ஓகேங்களா? திஸ் இஸ் த டிஆர்பியோட சிலபஸ். நான் உங்களுக்கு எல்லாமே சப்ஜெக்ட் கோடோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபாலோ த சப்ஜெக்ட் கோட். ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த சப்ஜெக்ட் கோடுன்றது சிலபஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் டிப்ளமோக்கான கோடு, அடுத்தது சர்வேயருக்கான கோட் அண்ட் சிலபஸ், கிராஃப்ட்மேனுக்கான கோட் அண்ட் சிலபஸ். ஓகேங்களா? சப்ஜெக்ட் கோடு இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக உங்களுக்கு தெரியும் என்ன சப்ஜெக்ட் கோட்ல நம்ம எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். அப்படி தெரிஞ்சாதான் அதோட சிலபஸ் நமக்கு கிளியராக தெரியும். அடுத்ததான் ப்ராக்டிஸ் புக்ஸ். சிவிலுக்கு நமக்கான ப்ராக்டிஸ் புக்ஸ் இதுதான். ஸோ பிக்டோரியல் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஐசிடியில். அடுத்ததா கான்செப்ட் பூஸ்டர் இருக்கு. ஹேண்ட் புக் இஸ் நெசசரி. நம்ம ஆல்ரெடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே சொல்லியிருக்கோம். ஸோ ஹேண்ட் புக் இஸ் மஸ்ட். அடுத்ததா கேப்சூல், ஜேஇ புக்ஸ் எல்லாமே நீங்கள் டிப்ளமோ லெவலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ எஸ், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் ஓப்பனிங் இருக்கு when you are an experienced. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா நிறைய தமிழ்நாடுல எக்ஸாம்ஸ் இருக்கு. எஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஏடி அப்படின்ற ஒரு போஸ்ட், இட் இஸ் அ காமன் போஸ்ட். மெக்கானிக்கல், சிவில் தவிர்த்து மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ட்ரிபிள்இ, ஸோ எல்லாமே நம்ம காம்படிட் பண்ண முடியும் இந்த ஏடிக்குள்ள. ஓகேங்களா? கெமிக்கலுமே காம்படிட் பண்ண முடியும். இந்த கெமிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னாலும் உங்களால் ஏடி எக்ஸாம்குள்ள காம்படிட் பண்ண முடியும். அதை தவிர்த்து அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. சிசிஆர் ஆப்ரேட்டர், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லையுமே நம்ம சிசிஆர் ஆப்ரேட்டர் வந்து எடுத்திருந்தாங்க சிமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து. ஸோ இதை தவிர்த்து நிறைய நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நமக்கு ஃபியூச்சர்ல ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போ வரப்போ நமக்கு இன்னும் நிறைய வேகன்சிஸ் கூட வரும். அடுத்ததா நெக்ஸ்ட் நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்கன்னா எஸ், ஃபார் திஸ் டெபுட்டி மேனேஜர் சேஃப்டி, ஓகேங்களா, மேனேஜர் கெமிக்கல், யூனிட் ஹெட்டு. ஸோ இது எல்லாமே சிமெண்ட் கார்பரேஷன்ல உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, அடுத்ததா உங்களோட சிலபஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சிலபஸ். ஓகே, டிஎன்பிசியோட சிலபஸ் அண்ட் சப்ஜெக்ட் கோட நம்ம மேலேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ ஃபார் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு நீங்க என்ன சப்ஜெக்ட் கோட டிஎன்பிசியில ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 405. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட சப்ஜெக்ட் கோட். அந்த சப்ஜெக்ட் கோடை தான் நீங்க ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற கண்டென்ட்டை ஸோ எங்க படிக்கணும்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ்ல யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் புக்லெட்ஸ்ல நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்குமே நமக்கு ஒய்சிடி புக்ஸ் இருக்கும். எஸ், அதை ஃபாலோ பண்ணுங்க. எஸ், கேட்டோட ஹேண்ட் புக் இருக்கும். இந்த ஹேண்ட் புக் இஸ் மஸ்ட். கெமிக்கல் இன்ஜினியரா இருக்கீங்கன்னா இந்த ஹேண்ட் புக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இல்லாம ப்ராக்டிஸ் புக்லெட்ஸும் நமக்கு இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு லோக்கல்ல இந்த மாதிரி ஒரு கொஷின் புக்லெட் வாங்கிக்கோங்க ப்ராக்டிஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்குள்ள போகலாமா? நெக்ஸ்ட் இஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எஸ், ஃப்ரெஷராக நமக்கு டெப்டி சிஸ்டம் மேனேஜர், கரெக்டாக டெப்டி மேனேஜர், அதாவது சிஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சிஸ்டம்க்கு. ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன்ஸ்ல எடுக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் டேஞ்சன்ட் கோல இருந்து நமக்கு வேகன்சிஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வரும். இது தவிர்த்து டிஆர்பி ஒரு மேஜர் ரெக்ரூட்டர் ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கீங்க, அப்ப என்ன எக்ஸாம்ஸ், என்ன சப்ஜெக்ட் கோட்ல டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னா 407. இது உங்களோட போஸ்ட் நேம். அடுத்ததா இது ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம போவோமா? அடுத்ததா சிலபஸ். ஸோ இது நம்மளோட சிலபஸ், நம்ம மேலே மென்ஷன் பண்ண எக்ஸாமுக்கான சிலபஸ் 407. ஓகேங்களா? அடுத்ததா டிஆர்பியோட சிலபஸ். அடுத்ததா ப்ராக்டிஸ் புக்லெட் ஃபார் த கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ எஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நமக்கு என்ன இருக்குன்னா ஏஇ புக் இருக்கு, ஒய்சிடியில நமக்கு புக்ஸ் இருக்கு, அடுத்து ஹேண்ட் புக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்ட் புக் இஸ் நீடு, மஸ்ட். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களோட ஹேண்ட் புக்ன்றது மஸ்டா இருக்கும். அதுல இருந்து நமக்கு டேரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்பாங்க. சார் ஓகே சார், நான் வந்து மேல சொன்ன எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே இன்ட்ரெஸ்டட் இல்லை. ஸோ இல்லை, நான் காமனா இருக்கிற இன்ஜினியரிங் சிலபஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்.
ஸோ இப்போ நான் வந்து இல்லை எனக்கு மேலே சொன்ன சப்ஜெக்ட்ஸை விட ஸோ காமனாக நான் படித்து போய்க்கிறேன் ஆனால் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேசிக் இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ இங்கே இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து 422. ஸோ இங்கே நீங்கள் ஒரே ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் படிக்க வேண்டாம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸை பற்றோட நாலேஜ் இருந்தால் தான் இந்த எக்ஸாம்ஸ் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அலாங் வித் மேத்ஸ். ஓகேங்களா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஓகே, அப்போ இந்த போஸ்ட்ல எஸ் நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் எலிஜிபிள் தான். சம் போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்டட். ஸோ இங்க சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல், அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கிவன் 2 போஸ்ட் இட் இஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஃப்ரெஷர். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் இந்த 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளா ஏடி இன்ன ட்ரைனிங் அண்ட் ஐடிஐ இன்ஸ்டியூட்ல, ஸோ இதுக்குமே நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதர் போஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன வேணும்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ ஆனால் இந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து டிக்கு, அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே ஸோ ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு போயிட முடியும். ஓகேங்களா. அப்போ அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த சிலபஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான், பட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பெருசாக நான் இன்வால்வா படிக்கலை, எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வேண்டாம், பட் நான் இன்ஜினியரிங்லேயே தான் இருக்கணும், ஆனால் வேற டிபார்ட்மெண்ட்ஸோட கண்டென்ட் எல்லாமே யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் யூ. ஸோ மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா. ஸோ இங்கே இன்ஜினியரிங்ல படித்த அந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும். உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான புக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கான ப்ராக்டிஸ் புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கு இட்ஸ் கிராவல் புக் இஸ் வெரி வெரி குட். ஓகேங்களா. ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ்க்கு கிராவல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது எலக்ட்ரிக்கலுக்கு தெரேஜா அண்ட் கம்யூனிகேஷனுக்கு இந்த புக் யூஸ் பண்ணலாம், பேசிக் சிவிலுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததா இதை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்குல்ல, பிஓஎம், என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஸோ அது எல்லாமே இந்த புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அடுத்ததா என்விரான்மெண்டல் சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த புக்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்ஸ் இன் த டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சிஸ்ல நடக்கிற எக்ஸாம்ஸ் இதுதான். ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம்ஸை பற்றி பெட்டராக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு தகவல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை படித்து முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கோ ஷேர் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது போன்ற மேலும் ஒரு தகவலுடன் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ, பாய்.